உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புருஷோத்தமன். காரசாரமான அட்டகாசமான தக்காளி ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்கிறது சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூடான இட்லி, தோசை, சாதம், பழைய கஞ்சி, கூழ் இப்படி நீங்கள் பிரியாணியே சாப்பிட்டாலும் கூட இந்த தக்காளி ஊறுகாயை கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம நேரடியாக தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். 2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உரிச்ச வெள்ளைப்பூண்டு, தனி மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், தேவையான பெருங்காயம், சிறிதளவு புளி, தேவைக்கேற்ப எண்ணெய், கல்லுப்பு. இப்போ நம்ம தக்காளி சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வேலையாக இந்த தக்காளி எல்லாமே நல்லா தண்ணியில் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி மேலே இருக்கிற ஈரெல்லாம் போகிறதுக்காக ஒரு துணி வச்சு நல்லா சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு துளி தண்ணி கூட இருக்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போ மொத்தமாக நான் துடைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி கட் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தக்காளியை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட காம்பு பகுதியை இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் கட் பண்ணி நீக்கிடுங்க. இது நம்ம எவ்வளோ வதக்கினாலும் இந்த பகுதி நல்லா வதங்கி வராது. அதனால் நீங்கள் கட் பண்ணுற தக்காளி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் மொத்த தக்காளி இருக்கிற காம்பு பகுதியை கட் பண்ணி நீக்கிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் மொத்த தக்காளியும் நீங்கள் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துங்க. அப்படியே நம்ம டைரெக்டாக போட்டு வதக்க வேண்டியதான். இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம விறகு அடுப்பில் தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ நான் கருவேப்பிலையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரங்கள் போகிற மாதிரி கடாயில் போட்டு நான் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதற்கப்புறம் இதற்கு தேவையான வெந்தயம், கடுகும் சேர்ந்து மொத்தமாக போட்டு நான் பொரிச்சு வரா மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் 6 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். இந்த மாதிரி கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் அடுப்பு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துங்க. 2 கிலோ அளவில் நான் இப்போ தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறேன். நான் ஒரு 1/4 கிலோ 250 கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை மட்டும் ஊற்றி இப்போ நான் கட்டி பெருங்காயம் போட்டு இப்போ நான் பொரிஞ்சு வர நேரத்தில் தக்காளி சேர்த்து நம்ம டைரெக்டாக வதக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஊறுகாய்லாம் பண்ணுறப்போ நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் பயன்படுத்தியிருக்கேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாமே முழுசாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். மொத்தமாக நான் இப்போது 2 கிலோ தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இதற்கு தேவையான கல்லுப்பு நம்ம ஒரு உள்ளங்கையில் சேர்றப்போல் கல்லுப்பு சேர்த்து இப்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இதற்கு தேவையான புளி கரைசலை நம்ம ஏற்கனவே எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சுத்தமான புளியாக இருந்தால் நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த புளியில் கொஞ்சம் கல், அந்த ஓடெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு 100 கிராம் புளியை நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக புளியை கரைச்சி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் நம்ம வறுத்து எடுத்த வெந்தயம், கடுகு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த புளி கரைசலை நம்ம நல்லா கரைச்சி அதை நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இதில் அதான் ஏற்கனவே சொன்னது போல் ஓடு எல்லாமே இருக்குது. இதுக்காக மட்டுமே தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி பயன்படுத்தணும். இது மற்ற இடங்களில் எங்கேயுமே நம்ம இதில் தண்ணியே பயன்படுத்தக்கூடாது. இந்த தக்காளியிலே தண்ணி நல்லா விடும். அதுலேயே இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். அடுத்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரதுக்காக நான் இந்த மாதிரி மத்து எடுத்து சென்டரில் நல்லா அழுத்தி நல்லா மசிச்சு விடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா குயிக்காக இந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. எல்லாமே சூடாக இருக்கும். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டாக்கா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதற்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதில் நான் சேர்த்து இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுப்பு நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இந்த மினிமான அனலையே நம்ம இந்த மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடிப்பிடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் பயன்படுத்துங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்ததுனால இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கள், அடுப்போட அனல் சுத்தமாக ஸ்லோ பண்ணியாச்சு. கொஞ்சமாக தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போது நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் இருக்கிற புளிப்பு, காரம் எல்லாமே எப்படி இருக்குது சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணுறப்போ புளிப்பு, உப்பு, காரம் ஏதாச்சும் குறைவாக இருந்தாக்கா கையோட உங்களுக்கு எது குறைவாக இருக்கோ அதை கொஞ்சம் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் மறுபடியும் நீங்கள் வேக வச்சு எடுத்துங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போயிட்டு கரெக்டாக நமக்கு டேஸ்ட் பதம் கிடைக்கும்.
இதற்கப்புறம் ஒரு தாளிப்பு போட்டால் நம்மளுக்கு வந்து வேலையே முடியுதுங்க. அட்டகாசமான தக்காளி ஊறுகாய் நம்மளுக்கு வந்து தயாராக போகுது. இப்போது உரித்து வச்ச பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கிறேன். முழுசாக போகிறத விட இந்த மாதிரி தட்டி போட்டோம்னாக்கா இன்னும் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து நல்ல மணமாக இன்னும் டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஊறுகாய் நம்ம தயார் பண்ண சொல்ல எங்கேயுமே வந்து தண்ணி வந்து பயன்படுத்தலை. கொஞ்சமாக புளி கரைசலுக்கு மட்டும் வந்து தண்ணி பயன்படுத்தியிருக்கோம். வேறு எங்கேயுமே வந்து தண்ணி பயன்படுத்தக்கூடாது. அப்போ தான் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து நல்லா கெடாமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். இப்போது தாளிப்பை வந்து நம்ம சேர்க்க வேண்டியது தான். அதே அடுப்பில் கடாயை வச்சுட்டு மிச்சமுள்ள எண்ணெயை வந்து ஊற்றிட்டேன். கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு பொரியிற அளவுக்கு விடுறேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டாச்சு. இதுவும் கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 வந்து நான் வந்து இதில் போட்டிருக்கேன் தாளிப்புக்காக. இப்போது இடித்து வச்ச பூண்டை வந்து மொத்தமாக சேர்த்து பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஃபைனலாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்த கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு நேரத்தில் ஆப்பிளுக்கு இணையாக விற்றுக்கிட்டு இருந்த தக்காளி இப்போது படிப்படியாக குறைஞ்சி மலிவான ரேட்டில், அதாவது 5 கிலோ 7 கிலோ 100 ரூபாய்க்கெல்லாம் வந்து கிடைக்குது. அதனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி ரெசிபி, தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுலாம் விருப்பம் இல்லை. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கறத வந்து தவிர்த்துருங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தாளிப்பு முடிஞ்சு இதில் சேர்த்த உடனே நம்மளுக்கு அட்டகாசமான ஒரு மனம், நல்ல கம வாசம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக நம்ம இதில் ஏற்கனவே பொடிச்சு வச்ச கடுகு வெந்தயம் பொடி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இது சேர்த்த பிறகு இன்னும் இதில் இருக்கிற மனம் வாசம் வந்து இன்னும் அதிகமாக நம்மளுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் அடுப்பு கொஞ்சமாக குறைச்சி வச்சு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்பில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கினா போதும். எண்ணெய் ஊற்றின பிறகு இதில் இருக்கிற கலரை பாருங்கள். வாசம் அப்படியே மூக்கை தொலைச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. அட்டகாசமான ஊறுகாய் வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு. இதில் இருக்கிற உப்பு காரம் புளிப்பு வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். சரியான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி ஊறுகாய் ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். தாளிப்பூட நம்ம இடித்து போட்ட பூண்டு, நம்ம வறுத்து எடுத்த வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்த பிறகு இன்னும் கமன்னு வாசம் சும்மா அப்படி இருக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபி நீங்களும் ஒரு நாள் உங்கள் வீட்டில் செய்யினாக்கா கண்டிப்பாக இதை ஒரே நாளில் தீர்த்துருவாங்கன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த 2 கிலோ தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.